ஏன்னா திராவிடத்துக்கு வந்து அந்த 2009 இனப்படுகொலையில் அவங்க செஞ்ச துரோகம் வந்து இதெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கறனால அது புறக்கணிக்கிறாங்க. தனியார் அப்படின்னா அவங்க கமர்ஷியலுக்காக ஒரு விருது கொடுப்பாங்க. யார் ஸ்டார் காஸ்டோ அவங்களை கூப்பிட்டு சிறந்த நடிகர் விஜய் கொண்டு தளபதி கொண்டு கிடைக்கிறதுக்காக ஒண்ணு பண்ண அது வியாபாரம். பேரன்பு அந்த குழந்தை எவ்வளவு அந்த படம் பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்கல, அவ்வளவு டிஸ்டர்ப் ஆன பேரன்பு. ராமுடைய முக்கியமான படைப்புகள் அது ஒண்ணு. உலக நாடுகள்லாம் கௌரவப்படுத்தின படம். நம்ம இனமா தமிழர்கள், எங்க தமிழர்கள் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அடுத்தவனுக்கு துரோகம் பண்ண மாட்டான், அடுத்தவனுக்கு வந்து கெட்டு போன்னு நினைக்க மாட்டான். அப்படி ஒரு மேன்மையான சமூகம் தான் தமிழ் சமூகம். அப்புறம் தமிழ் சமூகத்தில் வந்து அவன் மட்டும் எப்படி டெரரிஸ்டா இருக்க முடியும்? நீ சீமானன் மேல முரண் இருக்கா, சீமானை திட்டுங்க, என்ன வேணாலும். சீமான குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு வந்து யாருக்கு அது மாதிரி. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எனக்கு வந்து நேரடியாக நம்ம போயிடும், பஞ்சாயத்துக்குள்ளே போயிடும். ஏன்னா மிக மிக அவசரம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான படம். என்னுடைய பிடித்த படங்கள்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதில் அந்த படம் இருக்குது. அந்த படத்தோடைய அந்த ஒன்லைன் கரு இருக்குல்ல, அந்த கதை, அதுக்கு வந்து ரொம்ப அந்த படம் கொண்டாடப்பட வேண்டிய படம். எனக்கு அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படாமல் போன வருத்தம் கூட இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து கழிவறை அவசரமாக வந்திருக்கு போல இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை எல்லாரும் என்னென்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் தெரியும்ல, அந்த அவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு உள்ள போல இருக்கு. அந்த அம்மா லிஃப்ட்லேயே வந்து சிறுநீர் இருந்து போயிட்டாங்க போல இருக்கு. பின்னாடி வந்து கழுவிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒருத்தங்க அவசரமாக தனக்கு சிறுநீர் கழிக்கிறோ இயற்கை உபாதையோ கழிக்கிறதுக்கான சுற்றி இடங்கள், கழிப்பறை வசதி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 10 அடி 8 அடி நடந்து போனால் டாஸ்மாக் இருக்கு. அது வந்து அதை பற்றி நான் ஒன்று எழுதியிருந்தேன். எனக்கு அதோட ஒட்டி இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது நான் அப்படி ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த திரைப்பட விருதுகளை எப்படி பார்க்குறீங்க? மிக மிக அவசரத்துக்கு விருது கொடுக்காத சொல்றதுக்கு முன்னாடிங்க, ஆக்சுவலாக அந்த படம் வந்து நான் வந்து அப்போ அரசில் இருக்கும்போது வந்து விஜயபாஸ்கரன், கடம்பூர் ராஜன் அந்த படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக அந்த படம் எடுத்தது வந்து அப்போ இருந்த தமிழக முதல்வர் எடப்பாடி அவங்க ஊரில் தான் எடுத்தேன். பழனிசாமி ஊரில் சிலுவம்பாளையம்னு ஒரு சொந்த ஊர், அங்கே தான் எடுக்கிறேன். அந்த டைமில் தான் வந்து அந்த படம் ஷூட்டிங் டைமில் தான் அப்போ இருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்க மரணம் அடைகிறாங்க. நான் 3 நாள் நான் ஷூட்டிங் நடத்தலை. எனக்கு பர்சனலாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய ஆளுமை பிடிக்கும்ன்றதான் எனக்கு ரொம்ப. அப்போ நான் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த படம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு காட்டுறேன். நான் இவங்க பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு படம் முடிஞ்ச உடனே அந்நியாரமே காரில் கூப்பிட்டுட்டு என்னை வந்து நேராக வந்து எடப்பாடி அவங்கள சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. கடம்பூர் ராஜனும் விஜயபாஸ்கரன் தான். அப்போ பாரதிராஜா அவங்களும் வர்றாங்க. நான் அவரையும் கூப்பிட்டு போகிறேன், அவர் வர்றாங்க. அப்போ ஐயா இப்போ அவங்க சந்தித்து பேசும்போது இந்த மாதிரி அப்போ சொல்கிறாங்க, பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சமூக படம் இப்படி ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் தான் எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு, இது வந்து ஆல்ரெடி மொபைல் டேலட் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நாங்கள் இன்னும் கொடுக்கல, அதை கொடுக்குறதுக்கான முயற்சி எடுப்போம், கொடுத்துருவோம் ஆல்ரெடி. எனக்கு அப்போ அந்த அம்மா மேலே இன்னும் ஒரு மரியாதை இருந்துச்சு. பெண்களுக்கான இஷ்யூவில் வந்து அந்த அம்மா வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்றது. அப்போ நம்ம எடுத்த அந்த படம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மனசில் அப்படி ஒரு தாட் வந்து அதை செஞ்சுருக்காங்க. உமன் போலீஸுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி, ஆனால் உமன் போலீஸுக்கு மட்டும் தான் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு நம்ம இந்த தீபாவளி நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதி வரிசையில் அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. கடைகள் எல்லாம் சுற்றி கடைகள் தான் இருக்குது. எங்கே அவசரத்துக்கு போவாங்க? அப்போ அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போவே அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனால் அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இந்த மிகவும் கொண்டாடப்பட்டிருக்கான். அவங்க நிச்சயமாக அந்த படத்துக்கான கௌரவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆட்சி போனதுக்கப்புறம் வந்தோடனே அந்த மொபைல் டாய்லெட் இருந்தது, இவங்க எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது உண்மையாகவே அவங்க அந்த வேல்யூ புரிஞ்சு கொடுத்தாங்களா, இல்லை இருக்கிறத எடுத்து கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த சந்தேகம் வருது. அதுக்கான விருதில் வந்து மிக மிக அவசரத்துக்கு எனக்கு கிடைக்கலன்றது தான், எனக்கு கிடைக்கலன்றது வருத்தம் இருந்தால் உடனே நான் என்னன்னா, நான் இயக்குனராக அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. சிறந்த படம் நீ இயக்குனர் நடித்தவங்களையாவது கௌரவப்படுத்திடலாம். அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. அதை கௌரவப்படுத்திருக்கலாம். அது நான் எதிர்பார்த்தேன், நடக்கும்னு எதிர்பார்த்தேன், நடக்கலை.
பட் நான் அதை நான் வந்து அது எப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க நீங்க வந்து? நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க இந்த மொபைல் டைரக்ட் வந்தவொன்னு கொடுத்தாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுது. அப்ப இந்த படத்தை வந்து அவங்க நான் அந்த திமுக சார்ந்த 2 பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த படத்துக்கு கொடுக்கலன்னா எப்படிங்க, இது அரசு வந்து வரும், இந்த படத்துக்கு கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னாங்க. அப்படிலாம் சொன்னபோது அப்போ பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒரு சமூக பார்வை இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். சில பேர் சொன்னாங்க உங்க படம் வந்து லிஸ்ட்லயே இருக்குங்களே சொன்னாங்க. அது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்லை, இப்போ அந்த வந்திருக்க லிஸ்ட்டு முதல்ல 2016 22 வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் தாமதித்து கொடுக்கறதே வந்து ஒரு அநீதியானது. ஒரு படம் வருது ஒரு ஆண்டு, அடுத்த ஆண்டு அந்த ஜூரி தேர்வு நடுவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதுக்கு தானே தேர்வு பண்ணி வச்சிருக்காங்கண்ணே. இங்க என்னன்னா, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ப எனக்கு நான் என்ன தோணுது, நான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூரிகள் இருக்காங்கல்ல, இவங்க பேரை வந்து இவங்க வெளியிடணும். இப்ப கேரளால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜூரியோட பேர் கேரளா அரசு விருதுக்கு வந்து பெரிய கௌரவம் இருக்குண்ணே. அந்த விருது வாங்குறது பெரிய கௌரவமா இருக்கும். ஏன்னா சரியான ஆட்கள் தேர்வு செய்வாங்க. அந்த விருதுக்கான ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா, இங்க மொத்தமா அள்ளி கொண்டு வந்து இந்த எடுத்துட்டு போன டோக்கன் கொடுக்குற மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. இது விருதுவா கௌரவப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து அது விழாவா கொண்டாடும் போது விருதா இல்ல லாபி விருதுன்ற மாதிரி. அப்ப நீங்க அந்த ஜூரியை வந்து குறைந்தபட்சம் யாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய முகத்திற்கு கிளிக்கப்படுங்க. அந்த ஜூரிய பேர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க லட்சணம் இதுதான் தெரிஞ்சு. ஒரு ஜூரி எனக்கு தெரிஞ்சு அதுல ஜூரியில யாராருன்னு தெரியும், நான் பேர் நாகரிகங்கிறது பேர் சொல்ல விரும்புறேன். அதுல ஒரு ஜூரி வந்து அவருடைய படம் 2 படத்தை கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அந்த படம் என்ன படம்னு அது பேர் சொன்னா அது சொல்லக்கூடாது. அதாவது கிடைச்சதுனால வந்து இவங்க கிடைச்சிச்சு, நம்ம கிடைக்கல. அது அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னும் போது எனக்கு அப்ப நீங்க இங்க என்ன இது வந்து நீங்க வந்து எப்படின்னா, நீங்க வந்து கலைஞர்களை வந்து அடையாளப்படுத்துறீங்க. வந்து தனியா பார்க்கணும். நீங்க கலைஞர்ல பார்க்கணும். நீங்க என்னுடைய அடையாளத்தை பார்க்க கூடாது, என்னுடைய படைப்பத்தை நீங்க பார்க்கணும். நீங்க தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிக்கிறதுனால புறக்கணிக்கப்படுறீங்க. அது நான் ஆரம்பத்துல எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்கண்ணே, நாங்க பேசிக்கும் போது நாங்க பேசிக்கும் போது சொல்லுவோம், நமக்கெல்லாம் விருது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஏன்னா மிக வருஷத்துல தேசிய விருதுக்கு அப்படி ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, விருது எல்லாம் கிடைச்சிருச்சுட்டாங்க. எனக்கு அந்த ஜூரிஸ் எல்லாம் வந்து போன் அடிச்சு வாழ்த்து சொன்னாங்க, நம்ம படம் தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க. எக்ஸ்க்ளூசிவா சொல்லி வெற்றிமாறனை வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கே மெயில் போட்டு விட்டாரு, இந்த படம் தான் வருது. வெற்றிமாறன் பேனர்ல தான் வந்துச்சு, மெயில் போட்டு விடுங்க. அவ்வளவு நடந்து தேசிய விருதுல. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஆட்சி மாற்றம் டக்குன்னு அந்த கமிட்டியை கலைச்சு விட்டு வேற ஒரு கமிட்டியை போட்டு ஓவர் நைட்ல வேற ஒரு படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்ப அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி, அங்க புறக்கணிக்கப்பட்டோம். தமிழ்நாடு அரசு வந்து நம்மளை புறக்கணிக்காது அப்படின்னு இங்க புறக்கணிக்கப்பட்டு அங்கேயாவது கொடுத்திருப்பாங்க. இது நமக்கு இது ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சது இல்ல. இது விருதுன்றது நமக்கு வந்து எதிர்பார்க்க கூடாது. நீங்க அதை தாண்டி பிரைவேட்டா கொடுக்குற விருதுகள்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஸ்டார் வேல்யூ பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா கமர்சியலுக்காக தனியார் விருது அப்படின்னா அவங்க கமர்சியலுக்காக ஒரு விருது கொடுப்பாங்க. யார் ஸ்டார் காஸ்டோ அவங்களை கூப்பிட்டு சிறந்த நடிகர், விஜய் கொண்டு தளபதி கொண்டு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்காக ஒண்ணு பண்ண, அது வியாபாரம். அது நம்ம விருதாவே கன்சிடர் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அது வியாபாரம். இது அரசு விருது இல்ல. இது அரசு விருதுன்னு நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து என்னென்ன மேற்கு தொடர்ச்சி மலை படம் வந்து என்ன குறைச்சது? அந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் கொடுத்துருக்கலாம், அந்த இயக்குனர் கொடுத்துருக்கலாம். அந்த இயக்குனர் மிக தெளிவான இயக்குனர், அவரு கொடுத்துருக்கலாம். சார்பட்டா பரம்பரை என்ன உங்களுக்கு நல்ல படங்க. சார்பட்டா சேத்துமான்னு ஒரு படம், ரைட்டர்னு ஒரு படம், பேரன்பு. அந்த குழந்தை எவ்வளவு, ஆனா அந்த படம் பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்கல, அவ்வளவு டிஸ்டர்ப் ஆன படம் பேரன்பு. ராமுடைய முக்கியமான படைப்புகள் அது ஒண்ணு. உலக நாடுகள்லாம் கௌரவப்படுத்தின படம், எல்லா உலக நாடுகளும் கௌரவப்படுத்தின படம் தமிழ்நாடு கலைன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அப்ப இது வந்து நான் அரச குறை சொல்றது காட்டில ஜூரியா போனாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு வியாபாரிகள் பாக்குறேன். ஜூரிகளுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து லிஸ்ட் கொடுக்கப்படுது. அது வந்து அதான் நீங்க ஜூரிகள் பேரை வெளியே சொன்னீங்கன்னா அப்ப தெரிய வரும், யார் யாரை போட்டீங்கன்னா அவங்க லட்சணம் என்னன்னு தெரிய வரும், அவங்க யாரு, அவங்களோட முகத்திலே அப்ப கழிக்கப்படும். நீங்க வந்து இல்ல, இதுல எனக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான இது, அவர் நாயுடு கைன்னு ஒருத்தர் வந்து பேசினாரு, நம்ம கிட்ட வந்து சாதி ஒளி பேசுவாரு, இங்க கன்னிவாடான்னு படம் எடுத்தாரு. அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா ஐயம்மா தெலுங்கு கை, ஐயம்மா நாயுடு கை அப்படின்னு பேசினாரு. அவருக்கு 2 விருது கொடுத்துருக்காங்க. இதுல நான் அதான் சொல்றேன், யாருக்கு விருது கொடுத்தாங்கன்றதுல வந்து நம்ம சங்கடப்படுறதுல நமக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம அவங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம். நம்ம கிடைக்காத தகுதியற்ற படங்கள் நீங்க அறம்லாம் வந்து எனக்கு கோபி நயனார்லயும் கிடைக்கலன்னு எனக்கு அறம் நல்ல மிகச்சிறந்த படம். சார்பட்டா பரம்பரை வந்து பாரஞ்சித்தோடைய கிளாசிக் படங்கள்ல சார்பட்டா பரம்பரை வந்து இன்னைக்கு ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனர், அது மறுக்க முடியாது. நம்ம ரஞ்சித், மாரி செல்வராஜ் நல்ல இயக்குனர் மறுக்க முடியும். ரஞ்சித்துக்கு நீங்க சார்பட்டா பரம்பரை கொடுக்காதல எனக்கு வருது. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன வந்து அரசை விமர்சிக்காரு. அவர் எவ்வளவு பெரிய, அதாவது அந்த படத்தை எடுக்கிறதுக்கு கிட்ட அந்த கதை என்கிட்ட வந்த கதைங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கதை என்கிட்ட இருந்து நான் அந்த டைம்ல என்னுடைய சூழல் சைட்ல பண்ணாரு.
அதுக்காக ஒரு 2 வருஷம் அங்க இருந்து உழைச்சாருங்க. அவ்வளவு உழைச்சு அந்த படம் எடுத்தாரு. அந்த கதாநாயகனையாவது நீங்க கௌரவப்படுத்திருக்கலாம். அந்த படத்துல சேத்துமான் படம் என்ன, சேத்துமான் படம் பாத்தீங்களா? அந்த மேற்கு தொடர்ச்சி படத்துல அந்த எல்லா உழைப்பும் முடிஞ்சு அவன் ஒரு கனவோட பயணிக்கும் போது அந்த இது உழுவும்ல அந்த ஏலக்காய் மூட்டை, அப்போ இளையராஜா அப்படி போவாரு பாருங்க, அழுக வந்து இதாகும். இப்ப அத நீங்க சொல்லும் போது எனக்கு அவர் இயக்குனருடைய நிலை யோசிச்சு பாக்குறேன். அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு விருது கொடுக்குறாங்க. ஒரு பிரைவேட் சேனல்ல கூப்பிட்டு, வலைபேச்சுன்னு ஒரு சேனல்ல கூப்பிட்டு அவருக்கு ஒரு செயின் கொடுக்குறாங்க. அந்த செயின் என்ன பண்றாருன்னா அவர் திரும்ப கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்து போயிட்டாருங்க. நான் வந்து கம்யூனிஸ்ட், நான் வந்து நகை போடக்கூடாது, நான் எனக்கு இதுல வரும் அப்படி ஒரு இன்ன வரைக்கும் வந்து பஸ்ல போவாரு. அவர் வந்து அவர் அந்த ஏத்துக்கிட்ட சித்தாந்தத்துக்கு உண்மையா இருக்காரு. அதனால அவருடைய பதிவுகளையும் பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணாலும் திட்டுவாரு. அவருடைய பதிவுகள்லாம் அரசை விமர்சிச்சப்ப கூட நான் கூட ஒரு நாள் நம்மளெல்லாம் நிறைய விமர்சிப்பாப்ல, தமிழ் தேசியம் விமர்சிப்பாப். ஆனா வணங்கானே விமர்சிச்சு எழுதியிருந்தாரு. நான் வந்து தேங்க்ஸ் தோழர் போட்டு விட்டுருந்தேன். தப்பு அவருடைய பார்வை. என்னை விமர்சிக்கிறீன்றதுக்காக நீ கெட்டவன் அப்படி சொல்றீங்க. அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அவருடைய பார்வை சரியா இருக்கலாம். நான் வந்து எனக்கு அனுப்பிச்சு விமர்சிச்சுட்டு அவருடைய நாகரிகம் பாருங்க, அதை எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டா நான் நன்றி தோழர் அப்படின்னு போட்டு விட்டேன். நான் அவருடைய பார்வையை சொல்றேன். நம்ம அதுதானே ஒருத்தர் படம் காட்டுறான். இப்போ உங்களுக்கு மிக அவசரம் கூப்பிட்டு நான் காமிக்கும் போது நீங்க உங்களுடைய பார்வை வச்சுங்க, அதுதானே நீங்க இல்லங்க பார்த்து நீங்க பாராட்டிட்டே போகணும் அப்படின்னு சொல்றது வந்து வன்முறையாது. அது ஒரு நெருக்கடி, அது ஒரு வன்முறையாயிடும். நான் வந்து நான் மிக அவசரம் இருக்கும்போது முதல் நான் போட்டு காமிச்சேன், புளிச்சோட்ட மாதிரி போட்டு காமிச்சேன். ஏன் போட்டு காமிச்சேன், நானே பார்த்துட்டு ஒருவேளை வந்து ஒரு படம் பார்க்காம படம் ரிலீஸ் ஆன பார்த்துட்டு இந்த ஆள் தயாரிச்சுட்டு இருக்க வேண்டியதானே, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படி ஒரு வேலை அந்த படத்தை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா ரிலீஸே பண்ணக்கூடாது, எடுத்து வச்சிருவோம் அப்படின்ற மாடல்ல காமிச்சேன். அப்படி பயந்து நமக்கு ஒரு பயம் வருது இல்லைன்னா. இன்னொன்னு விமர்சனம் பண்ணக்கூடியவங்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. சரியான படத்தை கொண்டாடுவாங்க, தவறான படத்தை யார் எடுத்தாலும் விமர்சிப்பாங்க அப்படிங்கிற ஆள்கள் சொல்றாங்கன்னா அது சரியா தான் இருக்கும். அப்ப அவர்களுடைய விமர்சனத்தை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம், ஏத்துக்கிட்டு நம்ம தான். எனக்கு வந்து லெனின் பாரதி மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. நானும் அடிப்படையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் இப்பதான் தமிழ் தேசியத்தில் இருக்கேன். எங்க ஃபேமிலியும் கம்யூனிஸ்ட். அந்த வேலை எனக்கு லெனின் பாரதி மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. எனக்கு வந்து சில படங்கள் கிடைக்காது, வந்து என்னோட படம் கிடைக்கலன்னா இவர் படத்துல நான் லெனின் பாரதி தகவலுக்காக சொல்றேன். அவர்கிட்ட அவருடைய ட்விட்டு சிலதுக்கு வந்து அரசை கடுமையாக விமர்சிச்சிருந்தார் சில சம்பவங்களை ஒட்டி. அப்போ அவர் நம்பரை தேடி பிடிச்சி வாங்கி, தோழர் நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க, இதெல்லாம் அக்கறையில் சொல்கிறேன், அவங்க எல்லாத்தையும் இப்படி கண்காணிச்சுட்டே இருக்கிற கூட்டம், அதனால நீங்கள் கொஞ்சம் இருங்கண்ணே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை தோழர், நமக்கு சரின்னு படுறதை பேசும் அப்படின்னு. அதுதான் வந்து இந்த புறக்கணிப்புக்கு காரணம். கோபிநாயனாருக்கு அந்த புறக்கணிப்பு, சர்பட்டா பரம்பரை கொடுக்கறதுக்கு அதான் காரணமாக இருக்கு. நீங்கள் அந்த படத்தை சிறந்த படம் இருக்கு. ஏன்னா மாநாடே வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு வெங்கட் பிரபு கொடுத்துருக்கலாம். நல்ல ஸ்கிரீன் பிளே அது கொடுத்துருந்துருக்கலாம், யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கலாம். மாநாடு இன்னொன்னு ஸ்கிரீன் பிளேவோட அது பேசின அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல் கொடுத்துருக்காங்க. கொடுக்க மாட்டாங்க. வெங்கட் பிரபு வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, வெங்கட் பிரபு பிஜேபின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இங்க நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம நிராகரிக்கப்படுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்னாலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மள ஏதோ ஒரு பார்வையில பார்த்து ஒதுக்கிடுறாங்க. இவங்க எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் ஒதுக்கி நீங்க உங்களை தமிழ் தேசியவாதின்னு ஒதுக்குறாங்க, ரஞ்சித்தையும் கோபி நயனாரையும் ஒதுக்குறாங்க. அது ரஞ்சித்தையும் எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அவங்க பேசுற அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்க மாட்டேது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ரஞ்சித் பேசுற அரசியல் எடுத்துக்க மாட்டாங்க. ரஞ்சித் பேசுற அரசியல் அவங்க சில உண்மையை பேசுறது எப்பவுமே வந்து சில நேரங்கள் என்னன்னா இந்த கலைஞர்கள் நமக்கு எப்பவுமே வந்து யாரையும் குறை சொல்லணும்ன்ற நோக்கம் கிடையாது, ஆதங்கத்தை வெளிப்படுத்தும். இப்ப என் பிரச்சனையை நான் பேசணும்னா வேற யார் பேசுவா, எனக்கா யார் பேசுவா? நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், ஐயா நம்ம பேசினா தப்பா நினைச்சிருவாங்க, அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. என் பிரச்சனையை நான் பேசலாம், வேற யார் எனக்காக வந்து பேச போறது? நீங்க எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப வன்னியரசனை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் குறிப்பிட்ட ஒரு 4 படங்களை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த படங்கள் வந்து நீங்க இவருக்கு கொடுக்குற, சுசீந்திரனை கொடுக்குற, ரஞ்சித் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் வந்து அவருக்கு முக்கியமான தெரிகிறவங்கள போட்டிருக்காரு. நான் அதை தாண்டி வந்து நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களையும் தாண்டி இப்ப ராமுகா யாரும் எழுதலையே. அப்ப ராமுகா நான் யோசிக்கிறேன். நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில லெனின் பாரதிக்காக யோசிக்கிறேன். எனக்காக எழுதுறதுக்கு யாரும் இல்லை. இப்ப என் பிரச்சனை சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்போ உங்க படத்துக்கு என் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு சார்ந்து ஒரு அமைப்பு பேசுறாங்க, நமக்கு எப்படி பேசுறதுக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் இங்க என்னன்னா நமக்குள்ளே முரண் இருக்குல்லண்ணே. நீங்க நான் தமிழ் தேசியவாதின்னு சொன்னா எனக்குள்ள தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்குள்ள நமக்குள்ள முரண் இருக்குல்ல. உங்களை எனக்கு பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது. உங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஏன் பேசணும், அவர் பிரச்சனைக்கு நான் ஏன் பேசணும்.
அதெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமை இருக்குமானா அது கண்டிப்பா இருக்காது. நம்ம அதனால தானே வீழ்த்தப்பட்ட ஒரு சமூகமா இருக்கோம். நம்ம இன்னை வரைக்கும் வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். வீழ்த்தப்பட்டு தரேன் நமக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதுல இந்த விருது விழால இது நீங்க உதயநிதி சார் என்ன பண்ணணும்னா, துணை முதல்வர், நான் சிஎம்கிட்ட கூட அந்த ரெக்வஸ்ட் வைக்க விரும்பல. ஏன்னா ஒரு முதல்வர் இதெல்லாம் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நான் அதே விரும்பல. நீங்க சினிமால ஒரு தமிழக அரசு கவனம் செலுத்தணுன்றதை நான் விரும்பல. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஆனா துணை முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் சினிமாவை சேர்ந்தவங்க. உதயநிதி ஸ்டாலின் சினிமா நீங்க ஒரு நிமிஷம் நீங்க இந்த ஜூரி பேர்லாம் வெளியிட்டுட்டு நீங்க இந்த லிஸ்ட்டை திரும்ப மறுபரிசீலனை செஞ்சு பாருங்க. நீங்க திரும்ப நீங்க யாரையும் சேர்க்க வேண்டாம், நீங்க கொடுக்கணும்னு சொல்ல, நீங்களாம் செக் பண்ணி பாருங்க. இந்த ஜூரிகளோட நம்பகத்தன்மையை நீங்க பாருங்க. அவங்க எந்தெந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க, மறுக்கிறதுக்கு இல்லை. இது உதயநிதிக்கு தெரியாம இது இவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்துப்பாங்க, என்ன நடந்தது இல்லை. நீங்களே உங்க மனச்சாட்சிக்கு ஒப்பிட்டு பாருங்க. இதுல சொன்னப்பட்ட படங்கள், சில படங்கள்லாம் தகுதியான படங்கள்லாம் நீங்களே முடிவெடுங்க. கொடுக்கப்படாத படங்கள்லாம் நீங்க அந்த லிஸ்ட்லயே இந்த படங்கள்லாம் கொடுக்க தகுதி இல்லாத படங்களான்னு நீங்களும் முடிவு பண்ணுங்க. நீங்க சினிமா துறையில இருந்தவர், உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க ஒரு படம் பார்க்கும்போது நீங்களே இப்ப படங்கள்லாம் பார்த்துட்டு விமர்சனம் போடுறீங்கல்ல, ட்விட்டர்ல இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு ட்விட்டர் போடும்போது, அப்ப நீங்க இந்த படங்கள்லாம் தகுதியற்ற படங்கள்லாம் நீங்க தான் முடிவு செய்யணும். அவர்கள் நீங்க சொல்றதுனால சொல்றேன், அவங்க திரை விமர்சகர்களாக தான் முன்னுரிமையா இருக்காங்க. கூலி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, தூய்மை பணியாளர்கள். அவங்க போராட்டம் நடக்கிற அன்னைக்கு இவர்கள் கூலி படம் பார்த்து விமர்சனம் எழுதுறாங்க, அப்பாவும் பையனும். அப்படி திரைத்துறையே அவர்கள் வாழ வைத்து கொண்டு இருக்காங்கன்னு வைங்களேன். சினிமால என்னோட கோரிக்கையில என்னன்னா, சினிமா கலைஞர்களை நீங்க அரசியல தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நியாயமான விஷயம். சினிமாக்காரங்க நீங்க அரசியல் தலையிடாதீங்க, அது நியாயமான விஷயம், ஏத்துக்க வேண்டியதா. அதே நேரத்தில் நீங்களும் அரசியல்வாதியிலும் சினிமாக்காரங்களோட அடையாளங்களை பார்க்கக்கூடாது. படைப்பானுங்க. ஏன்னா எனக்கு தனியா ஒரு முதல்வர் கிடையாது, அவங்களுக்கு தனியா ஒரு முதல்வர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் தான், ஒரு துணை முதல்வர். எதிராக வாக்களித்தவர்களுக்காக கூட நீங்க நிக்கணும். உங்கள்கிட்ட உள்ள தவறுகளை சொல்றோம்ன்றதுக்காக எங்களை புறக்கணிக்க கூடாது. நீங்க நாங்களும் உங்க பிள்ளைகள் மாதிரி தான். அப்ப நீங்க அதுல நியாயம் தர்மம் பார்த்து, அதிகாரத்துல இருக்கவங்க நீங்க எப்பவுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்ப நீங்க எத்தனை பேருக்கு இதோட வழி இருந்திருக்கான். இப்போ ராமு படம்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதுனாங்க, தன்னிச்சையாக எழுதுனாங்க, பேரன்பு கிடைக்கல ஆதாங்கத்தை எழுதுனாங்க. எனக்கு சப்போட்டா பரம்பரை கிடைக்காதெல்லாம் உண்மையாக வருத்தம் தான். அது இந்த காலத்தை கடந்த இப்போ நம்ம ஒரு ஆண்டு ஒரு படத்தை பார்ப்போம், அந்த படம் நம்ம ஒரு நினைவுகளில் இருக்கிறோம். நல்ல உடனடியாக அடுத்த ஆண்டு நீங்கள் விருது அறிவிச்சிங்கன்னா இந்த படத்தை ஏன் அசுரன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரிசையில் அந்த ஆண்டுகளில் நம்ம பார்த்த திரைப்படங்கள் சிறப்பாக இருந்திருக்கும், கேள்வி எழுப்போம். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு விருதுகளை கொடுக்கிற தாமதம் அதை ரெண்டு அரசும் பண்ணது தவறு தானே. இந்த அரசு மட்டும் முடியாது, அந்த அரசும் கொடுக்காம போனது தானே பிரச்சனை. அவங்க கொடுத்துருக்கணும், அவங்க இருந்து வரையும் கொடுத்துருக்காங்க, அவங்க மானியம் வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த மானியம் 7 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது, அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. விருதை நிராகரிச்சிட்டாங்க. அவர் இந்த அளவுக்கு தலையிட மாட்டாங்களா திரைத்துறைக்குள்ள? அவரை நீங்க சினிமா துறை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, மீடியாவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க உள்ள நீங்க போய் நம்ம சொன்னோம்னாலே சினிமா பிரச்சனைகளை போய் சொன்னோம்னாலே அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பெருசா இதுக்குள்ள டாமினேட் பண்ணி உள்ள இது பண்ண மாட்டாங்க. பட் நீங்க நீங்க சினிமாவோட ஒண்டி இருக்கவங்க, நீங்க இதை தாயிலத்தோட அணுகிருக்கிறன்றதான் என்னோட. நீங்க கரெக்டா நீங்க யாருக்கும் ஃபேவரா பண்ண வேண்டாம், நேர்மையா பண்ணிருக்கலாமேன்னு தோணுது. ஒரு அரசு விருதுன்றது தமிழக அரசு விருதுன்றது மதிக்கப்படக்கூடிய ஒரு விருது. இது மதிப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மொத்தமா 7 வருஷம் 8 வருஷம் வச்சுட்டு மொத்தமா கூப்பிட்டு கியூல நிக்க வச்சு கொடுக்கறது எப்படின்னு அது கௌரவமா இருக்கும்? அது ஒரு மதிப்பற்ற செயல். நீ போன டைம் கொடுத்த விருதுலாம் நீங்க பாத்தீங்கல்ல, வரிசையில் நிக்க வச்சு சரச்சரன்னு கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஒரு படைப்பாளிகளுக்கான மரியாதை அது நீங்க கொடுத்தா அவங்கள பேச வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வச்சு, அதுக்கு டைம் 1 வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் போது தான் அது மரியாதை இருக்கு. 7 வருஷம் அவங்களுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்க இத்தனை வருஷத்து படத்தை ஒத்தா வச்சு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? இது என்னை பொறுத்தவரை சினிமா கலைஞர்ல அவமானப்படுத்துறத தான் பாக்குறேன். நீங்க அந்த ஒரு 5 இப்ப இந்த அறிவிக்கப்பட்ட விருதுகள்ல குறிப்பிடும்படியாக நீங்க சொல்ல விரும்ப இந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்கல, இப்ப மிக மிக அவசரம்ங்கிற உங்களுடைய படம் தவிர்த்துட்டு இந்த படங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் போடுறது அந்த எத்தனை படங்கள் சொல்லுவீங்க? மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவேன், அறம் சொல்லுவேன், அறம் சிறந்த இயக்குனர், சர்பட்டா பரம்பரை, சேத்துமான் சொல்லுவேன், ரைட்டர் சொல்லுவேன், பேரன்பு சொல்லுவேன், இறைவி, மாநாடுல 2 விருது கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுமே. நம்ம ஏன் அதை போய் நான் சொல்லிட்டல, வெங்கட் பிஜேபின்னு பார்ப்பாங்க. பார்க்க கூடாதுல்ல, நீங்க பார்க்க கூடாது. நம்ம இப்ப நமக்கு பேச உடனே நீங்க இறைவிலாம் நல்ல படம், இறைவிலாம் நீங்க பாத்துருக்கீங்க, மிகச்சிறந்த படம். அது எஸ் எஸ் சூர்யா சார் நடிப்பு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அவர் எஸ் எஸ் சூர்யா சார்லாம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. மாநாட்டிலே ஒய்ஜி மகேந்திரன் சார்லாம் சிறப்பா பண்ணிருப்பாரு, அவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி போறாங்க? எனக்கு அவங்கெல்லாம் கூட ஒரு உயர்ந்த நடிகர்கள் அவங்களுக்கு கொடுக்குறா கூட. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஹீரோலாம்
அவெல்லாம் உருவாக்கி விட்டா தானே அடுத்த அவங்களாம் கவனிச்சிருக்கலாம் கொடுக்கல அப்படின்றது தான் என்னுடைய ஆதாரம். சரி, இப்போ உங்களுடைய தொடர்ந்து எவ்வளோ தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நின்று சண்டை செய்கிறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போது செல்லியர்கள் படத்தை ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து அதை திரைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கடந்த நம்ம நேர்காணல் கூட சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் சொல்கிறேன், மிகப்பெரிய வெற்றி படம். என்ன ஆச்சுன்னா வந்து ஓவர்சீஸில் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 70 தேட்டருக்கு மேலே போட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸில் போட்டிருக்காங்க, ஜெர்மனியில் போட்டிருக்காங்க, நெதர்லாந்தில் போட்டிருக்காங்க, சிட்னியில் போட்டிருக்காங்க, ஸ்வீடனில் போட்டிருக்காங்க, சுவிட்சர்லாந்தில் போட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்காங்க, நார்வேயில் போட்டிருக்காங்க. இவ்வளோ கண்ட்ரீஸில் லண்டனில் போட்டிருக்காங்க. இவ்வளோ கண்ட்ரீஸில் நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட இவ்வளோ கண்ட்ரீஸ் போயிருக்காது. இவ்வளோ கண்ட்ரீஸில் தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அடுத்த வாரத்துல இருந்து வந்து இதில் சுவிட்சர்லாந்தில் போகுது. இதை தாண்டி நம்ம ஓடிடியில் வந்து அந்த ஓடிடி ப்ளஸில் வந்து பெரிய கிட்டு. ஆமாம், நான் இப்போ சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க, அக்கௌண்டபிளாகவே தரேன். அது இல்லாமல் பாகால போட்டிருக்கு, திங்கள் செவ்வாயில் வந்து அமேசானில் வருது, புக் மை ஷோல வருது. இதோட வேற என்ன நம்ம நினைச்சது அதானே. அந்த படத்தை வந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துறோம். நீ புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மேலே கொண்டு வந்து நம்ம நான் நினைச்சேன் எல்லாருமே அதை வந்து அந்த படத்தை அரவணைச்சு அந்த சமயத்தில் எல்லாருமே. ஆனால் அது மீடியாவோட நம்ம தமிழ் தேசிய ஊடகங்களோட பங்களிப்பு வந்து நம்ம ஏகலைவன் அண்ணா இருக்கட்டும், கலைஞி அண்ணா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டு. அது இல்லாமல் தன்னிச்சையாக நான் ப்ரொமோஷனுக்குன்னு செலவு பண்ணது வந்து அந்த போஸ்டர்ஸு ஒரு 10-11 ரூபா வந்துருக்குண்ணே, அவ்வளோதான். நான் அதை ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இந்த இதெல்லாம் சேர்த்து. அதை தாண்டி தன்னெழுச்சியாக எல்லாரும் வீடியோ, எல்லா நாடுகள்லேருந்து அவங்கவுங்க வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அது வந்து எந்த படத்துக்கும் அப்படி நடந்திருக்காது. அவங்கவுங்க இயல்பா அவங்கவுங்க வீடியோ போட்டு அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து டிவிஆர் காரன் புறக்கணிச்சதுனாலதான் அது பெரிய ஒரு மேஜிக் நடந்தது. தமிழ் தேசிய கதைகளுக்குன்னு ஒரு சந்தை இருக்கு, சந்தை வருது. இப்ப இந்த முந்திரி காடு வருதுன்னு அடுத்து கலைஞி அண்ணனோட படம் முந்திரி காடு, அதே ஓடிடி பிளஸ்ல ரிலீஸ் பண்றான். நமக்கு ஒரு தளம் உருவாக்கிட்டாச்சு. அது சரிதான், நமக்கு திரையில வரணும் அப்படிங்கறதும் அந்த தளத்தையும் உருவாக்கணும்ல, உருவாக்கணும். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிச்சாதான் முடியும். சுரேஷ் காமாட்சின்னு ஒருத்தன் போராடி நான் ஒரு நாள் தனிச்சு நிக்கிறதுனால ஒண்ணு நடந்தப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தீங்க நீங்க. அது ஒரு பெரிய ஆற்றாமையா இருந்தது உங்களுடைய குரல். ஆமா, நீங்க நினைச்சு பாருங்கன்னா எல்லாம் செலவு பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது நீ தேட்டர்லன்னு சொல்றேன்னா எனக்கு எவ்வளவு படத்தை அது ஒரு முக்கியமான புறக்கணிப்புன்ற அது ஒரு தீண்டாமை தானே. அது இந்த படங்கள் கொடுக்க மாட்டேன்றது வந்து அது என்ன, ரெண்டாவது அது என்ன ஸ்கேல்ல அது புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியுது. எதுக்கு புறக்கணிக்கப்பட்டாங்க? வேற எதுவும் அழுத்தங்கள் மாநில அரசுடைய அழுத்தங்கள் இருந்திருக்குமா இல்ல மத்திய அரசுடைய? அதனால அது என்ன சொல்ற, நீங்க அந்த வாரத்துல நான் அதையும் பேச சொல்ல விரும்பலாம். அந்த வாரத்துல வெளியான படங்கள்லாம் பாருங்க, அதை விட இந்த படம் எந்த வகையில மட்டமான படங்கள் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நான் பொதுவாக யாரோட படங்களையும் கம்பேர் பண்ணி பேசுறது கிடையாது. அதனுடைய நீங்க அந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் பாருங்க, அதை விட இந்த படம் எந்த வகையில் மட்டமான படம் நீங்க முடிவு பண்ணி நிறுத்துறீங்கன்னு எனக்கு இல்லை. அதுவும் இல்லாம ஒரு படம் திரைக்கு வந்து அது ஓடலை, புக் ஆகலை, வைக்கலன்னா அதுக்கப்புறம் நீ தூக்குறது நம்ம கேட்கல. நீ அந்த படம் எடுத்தவன் வந்து எல்லா படம் எடுக்கிறவனும் தேட்டரில் படம் ஓடனா ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கணும், அவங்க ஃபேமிலி கை தட்டணும்னு சொல்லிட்டு தானே ஆசைப்படுவாங்க. அது நடக்கலை என்னும் போது அவனுக்கு எவ்வளோ. நான் எனக்காக நான் இன்னைக்கு நான் பேசலை, அவங்களுடைய உணவு அந்த நடித்த பொண்ணோட உணவு அவங்களுடைய ஃபீல் நான் நினச்சிப்பாங்க. இயக்குனர் அந்த மேதைகளை நடித்த பையன், அந்த பையன் இந்த குட்டிமணின்ற பையன், அதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப் இல்லை. அப்போ அங்கீகாரம் கிடைக்காதுதான் பிரச்சனை. இப்போ இதுலேயே இந்த பொண்ணு சத்யான்ற அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு அது தியேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பெரிய பிரச்சனை ஆகாமல் அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும், அதுக்கு வாழ்க்கை இருக்கும். அது நீங்கள் முளையிலே கிள்ளின மாதிரி கிள்ளி விட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? அவங்க பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க, அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அவங்களும் அவார்டு கிடைக்குமான்னு தெரியல, என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான களத்துக்குலாம் நாங்கள் விருது கொடுக்க மாட்டோம். ஏன்னா திராவிடத்துக்கு வந்து அந்த 2009 இனப்படுகொலையில் அவங்க செஞ்ச துரோகம் வந்து இதெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கறனால அது புறக்கணிக்கிறாங்களோ? இருக்கலாம், அவர்கள் உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும்ல. எதுக்கு இதை போய் இவங்க திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். அது கண்டிப்பா இருக்கதே செய்யும். அந்த சமயத்துல உங்க கூட வந்து உங்க துறை சார்ந்த ஆட்கள் யாரும் இல்லை, எல்லாம் போன்ல பேசினாங்க, யாரும் இல்லை. அது பேச மாட்டாங்க. என்னன்னா வந்து ஐயோ பிஆர் பகிச்சிருந்தோமா, அவங்கள பகிச்சிருந்தாங்க, வியாபாரமா நம்ம ஆசைப்படுவோம். நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிடுவேன். நான் வந்து பின்னாடி என்ன நடக்கும் முன்னாடி என்ன நடக்கும் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். என் மனசில் உள்ள பேசுவேன். யாரையும் வந்து பின்னாடி வந்து அவங்கள பழி வாங்கினா அது அந்த மாதிரிலாம் நடக்குது. எனக்கு அந்த டைம் என்ன தோணுதோ இது சரின்னு பட்டுச்சுன்னா பேசிடுவேன். ஆனால் கௌதமன் வந்தார், கௌதமன் வந்து உடனே வந்துட்டார், வந்து நின்று பேசினார். அப்புறம் நீங்கள்
இவ்வளோ எமோஷனலாக பேசிக்க வேண்டியது இல்லைலாம் சொன்னாங்க. அப்புறம் கிடைக்கல என்னும்போது நான் என்ன இப்ப உட்காந்துட்டு அந்த உணர்வை எப்படி என்ன அப்போ நான் மனுஷனாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. நான் வந்து இல்லைங்க படம் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப நன்றி, எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் அந்த படத்தை வந்து ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிச்சு ப்ரெஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பேசினேன். ப்ரெஸ் வந்து ஒரு வேளை வந்து என்னங்க படம் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அந்த ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்க மாட்டேன். சரி நம்ம தப்பான படத்தை எடுத்து வச்சிருக்கோம், நம்ம போய் எதுக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லட்டும்ன்றதுக்காக தான் அந்த ப்ரெஸ்ஸோவே போட்டேன். அப்போ நல்லா இருக்க படத்தை வந்து நீ இந்த படம் தகுதி இல்லாத படம் நீ எப்படி சொல்கிற? நீ ப்ரெஸ்ஸுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன் நீ பார்க்கவே இல்லை, பார்க்காம எப்படி நீ புறக்கணிக்கிற? அப்போ அந்த பேசுகிற அரசியல் தான் உங்களுக்கு பிரச்சனை. அரசியல் தான் பிரச்சனை. இப்போ ஜனநாயகன் படம் வந்து தொடர்ச்சியாக இப்போ நீங்களாவது உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, எதிர்த்து பேசுகிறீங்க. விஜய் அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்காரு. அந்த படத்துக்கு நடக்கிற நெருக்கடி வந்து இயல்பானதா இல்லை வந்து எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்குள்ள வந்து நான் சென்சார் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன். எனக்கு வந்து சில விஷயங்கள் சென்சார் போர்டில் தெரியும். எனக்கு ஆக்சுவலி வந்து ரிவைசிங் போகும்போது நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அது அவங்க போனது தப்போன்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ள உள்ள அரசியல் என்னன்னு நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ரிவைசிங் போகிற டைம்ல நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரிவைசிங் வந்து அங்கேயும் நம்மளால புறக்கணிக்க அது வந்து நீங்க ரிவைசிங் வந்து எல்லா படம் போகுங்க. அதாவது ஒரு 50 படம் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 25 படம் ரிவைசிங் போகுது. ஏன் போகுதுன்னா இப்போ நீங்க ஒரு 6 மெம்பர் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்கண்ணே, கமெண்ட்ஸ் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு எந்தெந்த காட்சி எது உங்களுக்கு. அப்போ அதை எழுதி கொடுக்கும்போது நம்ம கமெண்ட்ஸ் எழுதி கொடுக்கும்போது இப்போ நீங்கள் 6 பேரில் வந்து 4 பேர் வந்து மெஜாரிட்டியாக கொடுத்துட்டாங்கன்னா ஓகேன்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அது 2-3 பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவரால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஆர்வம் என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஓகே நான் அது ரிவைசிங் அனுப்புறேன்னு அனுப்புவாங்க. இல்லைன்னா கூப்பிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைசிங் போனால் ரிவைசிங்கில் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ரிவைசிங்கில் நம்ம ஆளு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ரிவைசிங் போகிறதுக்கு டைம் ஆகாது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக முன்னாடி வச்சு கொடுப்பாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போனது தான் தப்பு, கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாதுன்னு என்னோட விஜய் செய்த தவறுன்னு. அது வந்து அதோ அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு வேளை ஃபீல் பண்ணிக்கலாம், ஒரு வேளை அரசாங்கம் நம்மளை டிலே பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி போனாங்கன்னு இல்லை. பட் சினிமாவில் இருக்கவங்க வந்து உண்மையாகவே யாராவது ஐடியா கொடுத்தாங்கன்னா கோர்ட்டு போக சொல்லியிருந்துருக்கோம். அவங்களுக்கு அந்த பொங்கல் டேட்டு போட்டதுனால வந்து நெருக்கடி இல்லை. ஆனால் வந்து அது எல்லாரும் சொன்னாங்க இல்லை வந்து டேட்டு போட்டு வந்து சென்சார் போடுறதும் தப்பு இல்லை அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது. அந்த இது வந்து முன்னாடியே சென்சார் போட சொல்லுவாங்க நம்மகிட்ட, டேட்டு போட்டு வராதிங்கன்னு. சென்சார் வாங்கிட்டு தான் நீங்கள் டேட்டு போடணும். டேட்டு ஆமாம், அது தானே சரியாக இருக்க முடியும். எங்களுக்கு வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்காதீங்கன்றது அந்த ஆர்வம் சொல்லுவார். ரெண்டாவது அந்த இப்போ இருக்க ஆர்வம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான இருந்தேன். அவர் நல்ல மனுஷன், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான இருந்தேன். எனக்கு அப்படி ஒரு அவராக தெரில. எனக்கு ஏற்கனவே பக்கிரிசாமி சார்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் கொஞ்சம் நியாயம் பண்ணார், இவரும் கொஞ்சம் ஜென்வனானவர் இப்போ இருக்கவரும். அதில் வந்து இந்த இந்த கோர்ட்டுக்கு போனது தப்போன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். அதில் மேற்கொண்டு ஏதாவது அரசியல் இருக்கான்னா இருக்கலாம், அது விஜய் சாருக்கு தான் தெரியும். விஜய் சார் பேசும்போது தானே தெரியும். ஆமாம், இல்லை இப்போ விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு நெருக்கடி வருது, அந்த பிரச்சனைகளை அவர் பேச மாட்டேங்கார். அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கான சாத்தியம் இல்லை, அதை அவர் பேசணும். அது ஏன் பேசாமல் இருக்காருன்றது தெரியல. அவர் கண்டிப்பாக பேசணும், வெளில வந்து பேசணும். நம்ம பிரச்சனை நம்ம பேசலன்னா அப்புறம் வேற யாரும் பேசுவாங்க. இப்போ நீங்கள் எதிர்கொள்றீங்கல்ல, ஒரு பிரச்சனை நெருக்கடி வருது, நீங்கள் நின்று சண்டை செய்கிறீங்கல்ல, இதுதானே ஒரு ஆளுமை பண்பு. அது வந்து விஜய் வந்து அதை செய்ய அது பேசணுன்றல எனக்கு அவர் அது என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் பேசணும். அவர் பேசினா தான் வந்து மக்களுக்கு தெரிய வரும் அவர் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாருன்னு தெரிய வரும். இல்லைன்னா தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கு பர்சனலாக யாராவது நெருக்கடி கொடுக்குறாங்கன்றது எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ நான் பேசினா தான் தெரியும். நான் பேசாமல் சைலண்டாகவே இருந்தேன்னா ஆளுக்காலும் ஒன்று அதை கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு ஒன்று ஜோடிச்சுருவாங்க. அப்போ நான் வந்து உண்மையை சொல்லும் போதே இல்லை எனக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி அழுத்தம் இருக்குன்னு சொல்லும் போது தான் தெரியும். அப்போ தான் சொல்யூஷன் வரும். ஏன் இவர் கமல் சார் பேசினாரு, நாட் அவுட் வரேன் போயிட்டு வாங்க அவர் பேசினார்ல. அவர் பேசும்போது அப்ப ஒட்டுமொத்த திரையுலகமும் அவர் வீட்டுல போய் நின்னாங்கல்ல. அது ஒரு பெரிய பேரழிச்சியா நடந்ததுல. அப்ப அவர் வீட்டுல போய் எல்லாரும் போய் நின்று அவரை கொடுத்த அப்புறம் அவருக்கு அந்த படத்துக்கான ப்ரமோஷனும் அது பெருசா கொட்டாச்சு, பெரிய கிட்டாச்சு. அதுக்காக தான் அவர் நாடு விட்டு போறேன்னாரு. அது அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுன்றதுக்கு அந்த நிகழ்ச்சி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தும் கூட அவங்க நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு இது தேட்டருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன். அது ஒரு அது அரசியல், உண்மையான அரசியல். பராசக்தி படம் தமிழ் வாழ்க அங்க தெலுங்கு வாழ்க எப்படி இருந்துச்சு படம் பாத்தீங்களா? இந்த லாங்குவேஜுக்கு தமிழ் வாழ்க, அந்த லாங்குவேஜ் தெலுங்கு வாழ்க. அழைக்கத்தனமா தெரியலையா? என்ன எப்படி அதை எப்படி சொல்ல, நிறைய வரலாறுகள் தப்பாக காமிக்கப்பட்டிருப்பாங்க. பட்டு எனக்கு அது அதாவது வந்து பெரியாரோட ரோல் வந்து அதில் ஒன்றும் இருந்திருக்காது. இந்த இந்தி எழுப்பில் வந்து பெரியாரோட ரோல் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் சொன்னதுக்கு சொல்லியிருந்தேன்,
அவர் காளிகளை சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. கலைஞர் வந்து அந்த டைம்ல வந்து அவர் அண்ணாதுரை தான் இருந்தார். நீங்க உங்க சங்கரலிங்கனார் அவங்க அந்த இவங்க கடைசியில் டைட்டில் கார்டில் போட்டாங்க, கடைசி ஃபினிஷ் ஆகும்போது இந்த மொழி போராட்டம் இவங்களோட ரோல்லாம் அங்கே எங்கேயுமே கதாபாத்திரமா தெரியல. அது பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. பட் எப்பவுமே வந்து அவங்க கமர்ஷியல் படம்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. எப்பவுமே ஒரு வரலாறு இருக்கும்போது தப்பா எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்ததுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிது. என்ன நிற்கிது, யார் உண்மையாக போராடினாங்க, யார் வந்து பொய்யா இருந்தாங்கன்றதை நீங்கள் சொல்லணும்னா சொல்லிடணும், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடணும். இல்லைன்னா அந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது, அந்த ஏரியா தொடக்கூடாது. ஒரு விஷயத்தை வணிக சந்தையாக பயன்படுத்துறது ஜெனுவனா ரஜினி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, நீங்கள் உங்கள் சுயசரிதை ஏன் எழுத மாட்டீங்கன்னா, அது எழுதுனா அதுதான் நேர்மையாக எழுதணும். அதுதான் உண்மை. அதாவது வந்து ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது ஜெனுவனா சொல்லிடணும், இல்லைன்னா அது அமைதியா நீங்க வந்து அது வந்து பொய்யா ஒரு விஷயத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடாது. அதுல அது வந்து அங்கிட்டு ஒரு பொன்னாட்டு படை, இந்த படைன்னு அது டுபாக்கூர் கதைகளை நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து கடத்தும் போது என்ன அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படிதான் நடந்திருக்கும் போல அப்படின்றது மாதிரி வந்து நீங்க அப்படி சொல்லிதான் நீங்க அப்ப இதையும் சொல்லிக்கோம்ல, பெரியார் வந்து சொன்னான்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கோம்ல, நீங்க அதை சொல்லவே இல்லையே. ராஜாஜி நீங்க காட்டுறீங்க, ராஜாஜியோட பெரியார் வந்து என்ன சொன்னாருன்றதை நீ அதையும் காமிச்சிருக்கணும்ல. பெரியார் பேசின வார்த்தைகளை, பெரியார் இல்ல ஈவேரா ராமசாமி பேசின வார்த்தைகளை தான் நீங்க வந்து இவர் பேசினதா காட்டுறீங்க, வில்லன் பேசுறதா காட்டுறீங்க. அதே வந்து எவ்வளவு முரணானது. அதுக்கு கேட்டா அவங்க கமர்ஷியல் படம், நாங்க வந்து கமர்ஷியல், நீங்க கமர்ஷியல் படம் சொல்லி உண்மையா நடந்த ஒரு வரலாற்றுடைய விஷயம் அது செய்யக்கூடாது. எந்த வரலாறா இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், யாரோட வரலாறா இருந்தாலும் எடுத்தா நேர்மையா எடுக்கணும், திருப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷன் நீங்க தப்பான ஒரு இதை வந்து கடத்தும் போது அது அப்படியே அடுத்தது இப்போ தப்பா போய் சேர்ந்துடும். அப்படி நிறைய நம்ம இதில் நடந்திருக்கு. இப்பயாவது நம்ம கொஞ்சம் அதுக்குத்தான் நம்ம சொல்றது, நம்ம ஒன்று அதுக்குத்தான் தலைவர் சொன்னது வந்து நம்மளுடைய வரலாற்றுல ஆவணப்படுத்தணும்னு சொன்னாங்க. அந்த முயற்சியில தான் இப்போ இந்த சலியல்ல கூட நம்ம கொண்டாட வேண்டிய தேவை இருந்தது. சரி, இவங்களை பார்த்தா தப்பான ஒரு நெகட்டிவான ஒரு இது போகுது, அது வந்து இல்லை அப்படி கிடையாது, அவங்க நேர்மையா இருந்தாங்கன்றதை காட்ட வேண்டிய அதுதான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சின்ன பதிவுகளை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்க மாநாடுங்கிறது ஒரு நல்ல முக்கியமான அரசியல் படமும் ஒரு நல்ல ஒரு ஜாலியான படமும் கூட. இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்தது. இப்போ அந்த படம் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்க வேண்டிய, உங்களை மாதிரியான ஒரு தயாரிப்பாளர், சமூக பார்வை கொண்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு திரைப்படம் கூட நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த படம்? பார்த்தேன். நான் தமிழ்கிட்ட வந்து முன்னாடி அந்த டானாக்காரன் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசினேன், ஏதாவது கதை தான் அண்ணன் சொல்கிறேன். நான் தமிழ் வந்து லலிதத்தை சொல்லி அந்த படம் பார்த்தோன்னே நான் வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஒரு 150 பேரை வர வச்சு அந்த படத்தை காட்ட சொல்லி சொன்னேன். நான் நம்ம கூட பதிவு பண்ணேன். அதாவது 50-60 வருஷமா ஒரு சமூகத்து மேலே நம்ம தொடர்ந்து வந்து இந்த தமிழ் சினிமா வந்து வன்முறை செலுத்துது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சமூகம் குற்ற சமூகமாக்குனதுக்கு மெயின் காரணம் இந்த தமிழ் சினிமா தான். நீங்கள் அவங்கள வந்து பாய்ங்களை பூரா டெரரிஸ்டாக காட்டுறது, கறிக்கடைக்காரனா காட்டுறது, அவனை வந்து ரவுடியா காட்டுறது, அதெல்லாம் விஜயகாந்த் படத்துக்கு வந்து பெரும் பங்கு உண்டு. அது செல்வமணி கூட நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த குற்ற சமூகமாக காட்டினது காரணமே இந்த தமிழ் சினிமா தான் அப்படி சொல்லும்போது செல்வமணி என்ன வந்து திரும்ப பதில் சொல்லியிருந்தாரு, அதுக்கு நானும் ஒரு காரணம், அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு இருந்தாரு. அது பெரிய வன்முறை. அது நீங்க எங்கேயோ ஒருத்தன் ஆப்கானிஸ்தான்லையும் தாலிபான்லையும் பண்றத வந்து நீங்க அதே கடவுளை இவரும் கும்பிடுறான்றதுக்காக இவனே வந்து நீங்க தீவிரவாதின்னு சொல்றத வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியாது? இறை வழிபாடுன்றது வந்து வேற, இனம்ன்றது வேற. என் இனத்தை சேர்ந்தவங்க தான் அவன் கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அவன் பௌத்தமா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கட்டும், என் இனத்தை மாறி இருக்கான். அவனுக்கு அந்த கடவுள் பிடிச்சிருக்க அவன் ஏத்துக்கிட்டான். ஒரு கடவுளை கும்பிடான்றதுக்காக அவன் வந்து தாலிபான் ஆயிட முடியுமா? இல்ல வந்து இஸ்ரேல்ல உள்ள பாலஸ்தீனர் ஆயிட முடியுமா? கிறிஸ்டின கும்பிடா இல்ல பௌத்தத்தை ஏத்துக்கிட்டான்றதுக்காக சிங்களவர்ல ஆயிட முடியுமா? அப்படி ஏத்துக்க முடியாது. அப்படி செஞ்சது வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்க வந்து அந்த குற்றம், அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அதை வந்து நீங்க ஆறாம்னு ஒதுக்குனது தான். சினிமா பாக்குறதே ஆறாம, நீ எதை ஒதுக்குறியோ அதை வச்சு உன்னை காலி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணது. அப்ப அந்த படம் பார்த்தது வந்து நான் பண்ணலைன்னா கூட எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுக்காக நான் வந்து அந்த படத்துக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ப்ரமோஷனுக்கு நான் இது பண்ணேன். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இவருக்கு முபாரக் கூப்பிட்டேன், தமிழ் மன்சார் கூப்பிட்டேன், எல்லாருமே கூப்பிட்டு ஒரு 150 பேர்கிட்ட கூப்பிட்டு போர் பிரின்ஸ்ல படம் போட்டு காமிச்சு, அதில் அந்த காட்சி, அந்த ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு காட்சி அது ரொம்ப பிரமாதமான. அப்துல் ரவுஃப் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து ஒரு நிமிஷம் ஒழிக்கிருச்சு. அதாவது உண்மையா வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் கிடையாது, அது தமிழோட ஒரு பார்வை. அது இந்த சமூகம், ஏன்னா நான் அதை இந்த தமிழ்கிட்ட சொல்லுவேன், அந்த மேடையிலே சொன்னேன், எங்கள் மாவட்டத்துக்காரங்களுக்கு வந்து இயல்பாகவே அது வரும். என்னென்னா நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து
ஒன்றா பின்னி பண்ணுது. இப்போ என் படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து என் படத்தை கவனிச்சுட்டு வாங்களேன். என்னோட படங்களில் இஸ்லாமியரில் வந்து நான் ஒருபோதும் வந்து சிறுமைப்படுத்தி காமிச்சிருக்க மாட்டேன். ஒரு படத்தோட காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ எடுத்த படம் எல்லா படத்துலையும் ஒரு கதாபாத்திரம் வரும். அது என்னன்னா நம்மளே அறியாமலே நமக்குள்ள நம்ம ஒரு கதையை எப்படி அணுகிறோம்ன்றது இல்லை. நீங்கள் இப்போ என்கிட்ட தப்பாகவே சொன்னால் கூட நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். இது ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. அந்த பொறுப்பு வந்து படைப்பாளிகளுக்கு இருக்கணும். ஒரு சமூகத்தை வந்து குற்றப்பரம்பரை ஆக்குறது வந்து இருக்குல்ல, இவங்க குற்ற சமூகமாக ஆகுறதுன்றது அது பெரிய வழி. என்னன்னா தனிநபர்களோட செய்கிற தவறுகளை இப்போ நீ அடுத்த ஜென்ரேஷன் வர்றவன வந்து நீ இஸ்லாமியர்னாலே அவங்க மேலே வந்து நம்ம பார்வை தப்பான பார்வை அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். நம்மளை இப்படி காட்டுறாங்கன்னு போது படம் பார்க்கும்போது நான் சமீபத்திலே ஒரு படம் பார்த்தேன். விஜய் சார் படம் தான் நினைக்கிறேன். அருண் விஜய் சார் நடித்த படம். அந்த படம் பார்த்தேன். அப்போ நான் என்னுடைய நண்பர்கள் துபாயிலேருந்து வந்தேன், அவங்களை கூட்டு போய் காமிச்சேன். அப்போ அதில் வந்து இஸ்லாமியர்கள் கூட தீவிரவாதிகள் காமிச்சிருப்பாங்க. அந்த இதில் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு என்ன பண்ணார், எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோன்னே நான் வந்து என்ன சார் வெளியே போயிட்டீங்கன்னு அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னும் திருந்தலையா அது. அப்போ அவர் அந்த இது எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அவரை சொல்லலை, சொல்லும்போது என்னடா இன்னும் எங்களை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்னதான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது சொல்கிறேன். நான் யாரையும் வந்து எந்த மதமாக இருக்கட்டும்னா முதல்ல அவங்க மனிதனா பாருங்க. அவங்க ஏற்றுக்கொண்ட வந்து கடவுளை வச்சு நீங்க அவங்கள மதிப்பிடாதீங்க. எல்லா கடவுளுமே நமக்கு ஒன்று. நான் எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணன் கிறிஸ்டினா இருக்காப்புல, அண்ணன் இல்லாம ஆயிருமா. அவர் வந்து சிறுபான்மையினர் சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா பெரும்பான்மை. அதுக்கு இறை வழிபாடு வேற, நீங்க வந்து இனம்ன்றது வேற. அதை வந்து நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம்னால நம்ம இனமா தமிழர்கள். எங்க தமிழர்கள் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அடுத்தவனுக்கு துரோகம் பண்ண மாட்டான், அடுத்தவனுக்கு வந்து கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அப்படி ஒரு மேன்மையான சமூகம் தான் தமிழ் சமூகம். அப்புறம் தமிழ் சமூகத்தில் வந்து அவன் மட்டும் எப்படி டெரரிஸ்டா இருக்க முடியும்? அந்த பார்வை இருக்கக்கூடாதுன்றது எனக்கு அந்த படம் உண்மையாக நீங்கள் அந்த படம் எனக்கு பாதிச்சு நான் அழித்துட்டு வந்து பார்த்து நான் நைட்டே நிறைய பேருக்கு மீடியாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த படம் சூப்பர் படம்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பேர் படம் வச்சு பார்க்க வச்சு நான் அந்த படத்துக்காக ரொம்ப. இப்போ நம்ம இந்த அரசியல் ரீதியாக இந்த படங்கள் திரைப்படங்கள் பார்த்தோம் கூட இதை எப்படி வந்து தனிநபர்களுக்கு எதிரானதா அவர்கள் ஒரு இனத்தையே வந்து மாத்துறாங்க. அது மாதிரி சீமானவர்கள் வந்து பெரியார் மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் தனியாக வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை பண்றாரு. ஆனால் அவர் அரசியல் ரீதியாக பேசுறத அவருடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்து அம்மா மனைவி அப்படின்லாம் பேசுற இந்த இது பார்த்துருப்பீங்க. அவருடைய இன்றைய பிரஸ் மீட் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் மற்ற அந்த பெரியாரிய அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு உரையாடல்களை பேச்சுகளை ஆபாச பேச்சுகளை முன்னெடுக்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ரொம்ப தவறானதுங்க. அந்த அவங்க வீட்டில் அந்த அண்ணி இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம யாரு அண்ணன் ஒரு வகையான கேரக்டர்னா கூட அந்த அண்ணி வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து யார் போனாலும் சாப்பிடாமலோ இல்லை அவ்வளோ பாசமான ஒருத்தவங்க, ஒரு தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க. பட் அவர் அரசியலாக ஒரு கருத்து வைக்கிறாருன்னா நீங்கள் அரசியலாக தான் நீங்கள் அவரை அணுகணும். நீங்கள் அவர் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து பொதுவழி கொண்டு வர்றது வந்து கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார். நீங்கள் என்னுடைய படைப்புகளை மட்டும் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், என்னோட பர்சனல் விமர்சனம் பண்ணாத. நான் என் வீட்டுக்கு வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கேன். அதை தாண்டி என் பெட்ரூமை எட்டி பார்க்குறது என்ன அநாகரிகம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சீமானன் மேலே முரண் இருக்கா, சீமானை திட்டுங்க, என்ன வேணாலும். சீமான குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு வந்து யாருக்கு அது மாதிரி நம்ம கட்சி அதுவும் இல்லாம சீமான் பேசுற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அது எல்லா கட்சிகள்லையுமே இருக்குண்ணே. அந்த பண்பு வந்து எல்லா கட்சியில உள்ள கீழ் மட்டத்தில் உள்ளவங்க எல்லா ரசிகர்கள்ட்டையும் இருக்கு, கட்சியில உள்ளவங்கள்ட்ட இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பர்சனல் லைஃப்க்குலாம் போறீங்க. அரசியலா பேசுங்க. அவங்க குடும்பம் என்ன பண்ணாங்க? அவங்க அரசியலை வந்து நீங்க பொதுவெளி கொண்டா, அரசியலை தான் பொதுவெளி கொண்டாங்க, குடும்பத்தை பொதுவெளி கொண்டு வரல. நீங்க ஏன் குடும்பத்தை பத்திலாம் பேசுறீங்க? அது அநாகரிகமா தான் இருக்கு. அதுவும் பெரியார்வாதிகள் சொல்ற நீங்க வந்து நீங்க அப்படிலாம் பேசுறது வந்து பெண்ணியத்தை தூக்கி பிடிக்கிற நீங்க வந்து பெண்ணியத்தை பேசுறது வந்து அது ரொம்ப முரணா இருக்கு. இப்போ அவங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க மட்டும் பேசலையே, அவங்க குரூப்லேயே 4 பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறவன பேசுங்க. அவர் சீமானன் எங்கேயும் வந்து தனிநபரா அவங்க ஃபேமிலியை பத்தி பேசலையே. அவர் வந்து எல்லாருமே மாண்போட அண்ணன் ஒரு தம்பி அப்படிதான் பேசுவாரு. அவர் பெரியார் விமர்சனம் பண்றாருன்னா அந்த விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்லலாம், தப்பு இல்லை. விமர்சனத்துக்கு பதில் சொல்ற பெரியாரை திட்டும் போது நீங்க பெரியாரை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து அவர் பேசுங்க. ஃபேமிலியை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம். அதை உண்மையாக கண்டிக்கக்கூடியது. இப்போ இந்த துபாயிலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் இங்கே கொண்டு வரணும். இப்போ தான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சட்டம்? சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் யாரையாவது வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், 2 லட்சம் திரகம் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு யாரையாவது நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கனாலோ, இல்லை நீ என்ன பிரியாளா அப்படின்னு சொல்லி பேசுனீங்கனாலோ இமீடியட்டாக உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபைன் அந்த ரெக்கார்டோட கொண்டு பண்ணி. சோசியல் மீடியாவில் நீங்கள் யாரை பற்றி நெகட்டிவாக பேசக்கூடாது.
ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது உளவியலா அவங்களை ஹர்ட் பண்ணா ம் அதை நீ பண்ணக்கூடாதுன்றாங்க. ம் நம்ம நாட்டுல அந்த கருத்து சுதந்திரன்ற பேர்ல ம் குடும்பத்தை அநாகரிகமா பேசுறது, ம். அது போல நமக்கு அவசியமானதுதான், தேவையானதுதான். சுய ஒழுக்கம் வேணும்னா. நீங்க அவங்க அரசியல் பண்றதுக்காக 1000 பேசுவாங்க, அதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் பேசணுன்றது வந்து எந்த வகையில் அது நியாயம் தெரியல, அது அநாகரிகமானது. ரொம்ப நன்றிண்ணா, ஒரே நன்றிண்ணா. ரைட்.